ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 96வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 95 எபிசோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து டிடெக்டிவ் கானன் சீரிஸ்ன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசாவோட வீட்டில் இருக்க நம்ம கானன் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற தன்னோட அம்மாவான யுகிகோ கிட்ட வந்து பேசிக்கிருக்கான். சொன்ன யுகிகோ வந்து உன்னோட அப்பா இப்பெல்லாம் சரியே கிடையாது, அவர் காலையிலே ட்ரிங்க் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்பா ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட், அதனால பெரிய ஆட்களை மீட் பண்ணும் பொழுது சில ட்ரிங்க் குடிக்க தானே செய்வாரு அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அப்பா அவர் மேல இருக்க லிப்ஸ்டிக் அரை எப்படி வந்தது, அவர் என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாஷ் அங்க வந்துடுறாரு. சொன்ன கானன் வந்து அம்மா நான் அப்புறமேல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். சொன்ன ஆகாஷை வந்து யுகிகோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்பா தினமும் ட்ரிங்க் பண்ணிட்டு வராராம், அவர் மேல இருக்க லிப்ஸ்டிக் கரையை வந்து அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஆகாஷை வந்து ஷாக் ஆகுறாரு. சொன்ன கானன் வந்து கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சீக்கிரமா சரியாயிடும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங் அப்படி அப்படின்னு சொல்றப்ப ஆகாஷை வந்து ஆமா சினிச்சி, ரான் மேல உனக்கு இருந்த அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவ எப்ப நான் கால் பண்ணாலும் எப்ப நீ வீட்டுக்கு திரும்ப வருவன் தான் கேட்டுக்கிருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஆகாஷா வந்து நீ ஏன் உன்னோட கேஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரானோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இலையுதிர் காலத்துல தான் லவ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது லவ்வுக்கு சீசன் வேற இருக்கா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. சொன்ன கானன் வந்து உள்ள வந்துக்கு இருக்கான். அதே டைம் மோரிசன் வந்து அவரோட ஒய்ஃபான லாயர் எரிகிசா கிட்ட வந்து பேசிக்கிருக்காரு. சொன்ன எரிகிசாக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் தரேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து உன்னோட உதவிலாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. சொன்ன கானன் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, ரான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சமயத்திலே ரான் வந்துடுறா. ஸோ சோஃபால தூங்கிட்டு நம்ம கானனோட கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்றா. சொன்ன ரான் வந்து திடீர்னு ஷாக் ஆயிடுறா. இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மெதுவா எழுந்திருக்கிறான். என்னோட கண்ணாடியை கொடு ரான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீ எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போடுற, குளிக்கிறப்ப தூங்குறப்ப எல்லா டயத்துலையும் போடுறீங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எல்லாம் என்னோட கண்ணோட நிலைமை அப்படி அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு லேடி வராங்க. சொன்ன மோரிசன் வந்து உங்களை அவதானே அனுப்பி வச்சா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்ப யார சொல்றாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து உங்க அம்மா எரிகிசாக்கி தான் சொல்றாரு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஓ அம்மா வந்து உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்றாங்களா, அப்போ கூடிய சீக்கிரம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து கொஞ்சம் உன்னோட வாயை மூடு ரான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இது கூடிய சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம கானன் வந்து அங்கிள் திருந்த போறதே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த லேடியை காட்டுறாங்க. ஸோ அந்த லேடியோட பேர் வந்து நானே சுகுமோ. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எதுவும் மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து இல்ல அது தற்கொலை தான், சரியா அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்பொழுது அவரை காணோம், நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், கடைசியா எங்க வீட்டுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல செக் பண்ணும் பொழுது அவரோட பாடியை வந்து கண்டுபிடிச்சோம், அவர் விஷம் சாப்பிட்டு இறந்ததா தெரிய வந்தது, அது வந்து அக்கோட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷம் மருந்துன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதை வந்து உல்ஸ்பெயின் செடியில இருக்க இலை அப்புறம் வேர்ல இருந்து தான் அதை எடுப்பாங்க, அது ஒரு 2 மில்லி போதும் ஒரு ஆளை சாகடிக்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஏய் கானன் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் கமீன் எய்பா ஷோ பார்த்தேன், அதுல ஒரு மான்ஸ்டர் வந்து இந்த விஷத்தை காட்டி மிரட்டிக்கு இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து என்னது மான்ஸ்டர் வந்து விஷத்தை காட்டி மிரட்டுதா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படி ஒரு ஷோ இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிருக்கான். அதே சமயம் மோரிசன் வந்து அந்த பாடியை யார் யார் பார்த்தது அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து என்னோட ஹஸ்பண்டோட பேர் வந்து மோட்டோ யாஷோ சுகுமோ, அவர் ஒரு பெரிய மெஜிஷியன், அவரோட 3 மாணவர்களும் நானும் சேர்ந்து தான் பாடியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவரோட ஷோக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் அவர் கூட ஒரு போட்டோ கூட எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரான் வந்து ஒரு ஆல்பம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கு இருக்கா. சோ அதை பார்த்ததும் திடீர்னு அவ ஷாக் ஆயிடுறா. சொன்னே நம்ம கானனை வந்து ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துக்கு இருக்கா நம்ம ரான். அதே சமயம் நம்ம கானன் வந்து
வந்து என்ன போட்டோவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. அதே சமயம் கானன் வந்து சுகுமோ அந்த 3 ஸ்டூடெண்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதலாவதா கசுமி சனாடா, அவன் தான் மேஜிக் ட்ரூப்போட ஆஸ் பிளேயர்னு நாங்க சொல்லுவோம். ரெண்டாவதா மாக்கோ மியோசி, அவ வந்து ரொம்ப புத்திசாலி திறமசாலியாவும் இருந்திருக்கா. மூணாவதா யூஜி மோமோச்சி, இவன் வந்து எங்க ட்ரூப்ல ரீசெண்டா சேர்ந்தவன், அதனால அவனுக்கு கொஞ்சம் திறமை கம்மி தான் அப்படின்னு சொல்றப்ப 3 பேர் எப்பயும் எங்களோட வீட்டுல தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப அந்த சம்பவம் தண்ணிக்கும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து இல்ல, அன்னைக்கு நாங்க 4 பேரும் பெய்கா ஹோட்டல்ல வந்து ஒரு ஷோல கலந்துக்கிட்டோம், என்னோட ஹஸ்பண்ட் வரமாட்டேன்னு சொன்னனால அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்போ மோட்டோக்கு யாராச்சும் விஷத்தை கேப்சூல் ஃபார்ம்ல கொடுத்துருக்க சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து இல்ல, அப்படியே அவர் விஷம் சாப்பிட்டாலும் அவர் கால் பண்ணி யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாமே, ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு டெலிபோன் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஒருவேளை அவருக்கு தூக்க மருந்து ஏதாச்சும் கொடுத்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து ஆனா அட்டாப்சியில வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உடம்புல எந்த விதமான மார்க்கும் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப இதை பார்க்கும்போது இது தற்கொலை மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து நாளைக்கு என்னோட மக அயோனோவோட பிறந்த நாள், அவன் மேல அவர் ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு, அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக சூசைட் பண்ணணும், நான் பேஸ்மெண்ட்ல இருக்க டெஸ்கை செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஒட்டப்பட்ட 2 கார்டு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இதை மேஜிக் ட்ரிக்கு பயன்படுத்துறதுக்கு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார்ட் ட்ரிக்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்கிள் நம்ம அந்த வீட்டுக்கு போனாதான் எல்லா விஷயமும் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப அதே டைம் ரான் வந்து அந்த ஆல்பத்தை வந்து டேபிள்ல வச்சிடுறா, நானும் வரேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே டைம் டேபிள்ல இருக்க அந்த ஆல்பம் வந்து கீழே விழுகுது. அதுல வந்து சின்ன வயசுல இருந்தா நம்ம ரானோ சினிச்சியும் வந்து மோட்டோவோட மேஜிக் ஷோல எடுத்த போட்டோ வந்து அதுல இருக்கு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சுகுமோவோட மேன்ஷனுக்கு வந்து எல்லாரும் போய் சேர்ந்துடுறாங்க. சொன்னி மோரிசன் வந்து ஓ இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு மோமோச்சி வராரு. ரானோட முடியில இருந்து ஒரு புறாவை வந்து மேஜிக் மூலியமா வர வைக்கிறாரு. சொன்னி மோமோச்சி வந்து மோரிசனை பார்த்துட்டு ஓ இவர் தான் அந்த புது ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்றப்ப மாக்கோ மியோஷி வந்து இல்ல, அவர் வந்து ஒரு டிடெக்டிவ் மாஸ்டர் மோட்டோயாஷியோட டெத்தை விசாரிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கணும், ஏய் பொண்ணே இப்ப என்னோட மேஜிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரானோட ட்ரெஸ்ல இருந்து பல புறாக்களை வந்து அவங்க வெளியில வர வைக்கிறாங்க. சொன்னி மோமோச்சி வந்து மாஸ்டரோட டெத்து வந்து தற்கொலை தானே அப்படின்னு சொல்றப்ப மாக்கோ வந்து இல்ல, அது கொலை தானே அவங்க சந்தேகப்படுறாங்க, அங்க இருந்த டெஸ்க்ல ஒரு கார்டு கிடைச்சதா அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து இதுதான் அந்த கார்டு அப்படின்னு சொல்றப்ப மோமோச்சி வந்து பட் ஆனா இந்த மாதிரி ப்ராப்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கசூமி அங்க வராரு. அந்த கார்டை வந்து கிழிச்சு தூக்கி போடும் பொழுது மேல இருந்து பல கார்டுகள் பறந்து வந்து விழுகுது. சொன்னே மோரிசன் வந்து நீ என்ன பண்ணிக்கிருக்க, அது எங்களோட எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப கசூமி வந்து அது உங்களோட பாக்கெட்ல தான் இருக்கு மோரிசன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இவரை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இவர் ஷிப்ல கை தூக்கிட்டு மாதிரியே வேஷம் போட்டவர் தானே அப்படின்னு சொல்றப்ப கசூமி வந்து நீ சரியா சொன்ன, சுசுகியோட ஆனிவர்சரியில நம்ம பீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் மோரிசன் வந்து அவரோட மாஸ்டர் இறந்து போன கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மோட்டோயாஷியோட மக வராங்க. அவங்களோட பேர் வந்து அயோனோ. ஏய் கானன் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ இந்த ஏ செக்ஷன்ல இருக்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்றப்ப அயோனோ வந்து ஏய் கானன் என் கூட நீ ஷாப்பிங் வரியா, நாளைக்கு என்னோட பிறந்த நாள், நானும் எங்க அம்மாவும் ட்ரெஸ் எடுக்க போறோம், உனக்கு கூட நான் இன்விடேஷன் கொடுத்தேனே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து சாரிப்பா இன்னைக்கு கொஞ்சம் அவன் பிஸியா இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அவனை சின்ன பசங்களோட விட வேண்டியதான, அவன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதே சமயம் சுகுமோ வந்து சாரிமா இன்னைக்கு என்னால ட்ரெஸ் எடுக்க வர முடியாது அப்படின்னு சொல்றப்ப அயோனோ வந்து நீங்க ரொம்ப மோசம், நாளைக்கு என்னோட பிறந்த நாள், அதை கொண்டாடுறதுக்கு அப்பா இங்க இல்லாம வெளிநாட்டுல இருக்காரு, நீங்க என் கூட ஷாப்பிங் வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு இருக்காங்க. அதே சமயம் மாக்கோ வந்து கவலைப்படாத நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் மோரிசன் வந்து சுகுமோ அப்ப இறந்த விஷயத்த அயோனோக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மோமோச்சி வந்து சரி நான் டின்னர்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயம் மோரிசன் வந்து இவனுக்கு சமைக்கிறது தான் வேலையா அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து புதுசா ஜாயின் பண்ணவங்க கொஞ்ச நாள் சமைக்கிறது தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது மோரிசன் வந்து சரி நம்ம மோட்டோயாஷு இறந்து போன பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. ஸோ நீ சுகுமோ வந்து இங்கே தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மேஜிக் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து இங்கே பல ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து அது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அந்த பிளாக் கலர் ஹேட்டு போட்டிருக்கவர் யார் அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து அவரோட பேர் வந்து கினோசிட்டா. அவர் ஒரு திறமையான மெஜிஷியன். பட் ஆனால் அவர் இறந்து போய் 14 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ட்ரைனிங் பண்ணும் பொழுது அது தவறாக முடிஞ்சு அவர் இறந்து போயிட்டாரு. நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து எல்லா ஃபோட்டோக்களும் வந்து தூசி அடிச்சு போயிருக்கு. பட் ஆனால் இந்த ஃபோட்டோ மட்டும் க்ளீனாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து ஆமாம் என்னோட ஹஸ்பண்டுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து ஸோ இங்கே தான் மோட்டோயாஷி வந்து இறந்து போயிருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டெஸ்கில் தான் ஒட்டப்பட்ட அந்த 2 கார்டை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து இங்கே இருக்க சுவர் ரொம்ப திக்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து இந்த ரூமு வந்து சவுண்ட் ப்ரூஃபால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து இந்த ரூமுக்கு வந்து இன்சைட் லாக் மட்டும்தான் இருக்கு. அவர் நினைச்சிருந்தா கால் பண்ணி யாரையாவது உதவி கேட்டிருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் அது செய்யலை. அப்போ இது கண்டிப்பாக சூசைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப கான் வந்து அங்கிள் கொஞ்சம் அந்த பாடி மார்க்கை நோட் பண்ணுங்களேன். அவரோட கைகள் வந்து நார்மலாக தான் இருக்கு. பட் ஆனால் விஷம் சாப்பிட்டா யாராச்சும் தொண்டையவோ இல்லை நெஞ்சையோ பிடிச்சிட்டு தானே இறப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து போலீஸ் கூட இதை தான் சொன்னாங்க. பட் ஆனால் அவரை கயிறை வச்சு கட்டியே போடலையே அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னி ரான் வந்து ஒருவேளை லேசான கம்பிகளை வச்சு கூட கட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அப்போ பாடியில் கூட மார்க் தெரிஞ்சிருந்துருக்குமே அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அங்கே இருக்க மோட்டோயாஷியோட ஃபோட்டோவில் இருக்க கையில் இருக்க ரிங்கை வந்து பார்க்குறான். சொன்னி கானன் வந்து இந்த ரிங்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து மேஜிக் ட்ரிக்ல இது யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் கண்ணுக்கு தெரியாத நரம்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அப்போ அதை வச்சு தான் பின்னாடி இருக்க 2 விரல்களை வந்து லாக் பண்ணி இருந்திருக்கணும். மிச்சம் இருக்க நரம்புகள் மூலியமா லாக் பண்ணா அந்த தடத்தை வந்து மோதிரம் மாட்டின தடம் மாதிரி தான் அது தெரியும். ஸோ மோட்டோயாஷுவோட 3 மாணவர்கள்ல ஒரு நபர் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் வந்து முடிவு பண்ணிடுறாரு. சொன்னி ரான் வந்து பட் ஆனால் அந்த ஒட்டப்பட்ட அந்த ஆஸ் அப்புறம் ஜாக் கார்டுக்கு என்ன மீனிங்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதை தான் இன்னும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பட் ஆனால் அந்த கட்டை விரலை வச்சு ஃபோன் நம்பரை ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப சுகுமோ வந்து பட் ஆனால் நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறதுக்கு டெலிஃபோனை தேடும் பொழுது அது இந்த சீட்டு கட்டுக்குள்ள மறைக்கப்பட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்போ கில்லர் தான் அதை மறைச்சு வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த டெலிஃபோனை வந்து செக் பண்ணுறான். ஸோ அதில் பார்த்துக்கிட்டேன் ஒட்டப்பட்ட கார்டு வந்து அந்த டெலிஃபோனில் இருக்க ரீடைல் சிம்பிள் மாதிரி இருக்கிறத கானன் வந்து நோட் பண்ணுறான். சொன்னே மோரிசன் வந்து அப்போனா இது வந்து ஒரு டையிங் மெசேஜா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அதில் இருந்த நம்பரை வந்து மறுபடியும் ரீடைல் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த நம்பர் வந்து நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துடுது. சொன்னே கானன் வந்து அந்த நம்பரை வந்து வேகமாக நோட்டில் வந்து எழுத ஆரம்பிக்கிறான். அதை வந்து டீகோடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து நம்ம கானனை வந்து ஒத்து பார்த்துக்கிருக்கான். அதே சமயம் கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவனோட பேனா வந்து எழுதாமல் போயிடுது. சொன்னே சுகுமோ வந்து இங்கே ஒரு பேனா கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அப்போ இதனால தான் மோட்டோயாஷு வந்து கார்டை வச்சு டையிங் மெசேஜை உருவாக்கி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து ஏன் கட்டை விரலை வச்சு நம்பரை அவர் ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஒருவேளை அந்த ஃபோனோட பிளக்கை யாராச்சும் கலட்டி இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அதே தான் அதனால தான் கில்லர் வந்து ஃபோனை மறைச்சு வச்சிருந்துருக்கணும். ஸோ அதனால தான் மோட்டோயாஷு கார்டு மூலியமாவோ நம்பர் மூலியமாவோ நம்மளுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து இந்த கானன் பேனா நீ கண்டுபிடிச்சதை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை வந்து ஆர்டர் வைஸ் பண்ணோம்னா 126871 அதை எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது ஒரு டி ஃபார்மை குறிக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து அப்போ 32489 அது வந்து சியை குறிக்குது. இதே மாதிரி 4 சைடு நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பரையும் ஆர்டர் வைஸ் பண்ணுறாங்க. ஸோ கடைசியை பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி மாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வருது. ஸோ சுகுமோ வந்து என்னது இது மாக்கோவை குறிக்குதா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து பட் ஆனால் முன்னாடி இருக்க அந்த டிசின்றது எதை குறிக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ரான் அப்புறம் கானன் வந்து நீங்கள் உண்மையிலே திறமையான டிடெக்டிவ் தான் அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது மோரிசன் வந்து எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது கானன் வந்து நம்ம ரானை வந்து வினோதமாக பார்த்துக்கிருக்கான். அதே சமயம் மோரிசன் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசினா அது வாஷிங்டன் டிசி தான் அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னி ரான் வந்து டகாப்போ அது வந்து மியூசிக் ஷீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்கிறப்ப சுகுமோ வந்து இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது மோட்டோ வந்து பியானோ வாசிச்சுக்கு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் ஷீட்டை வந்து கவனிக்கிறாங்க. சொன்னி கானன் வந்து ரான் டகாப்பானோ என்ன அப்படின்னு சொல்கிறப்ப ரான் வந்து அதுக்கான மீனிங் வந்து ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறப்ப கானன் அப்புறம் மோரிசன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. சொன்னி மோரிசன் வந்து உங்க மகளோட உயிருக்கு ஆபத்து மாக்கோக்கு உடனடியாக கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாக்கோ அப்புறம் அயோனாவை காட்டுறாங்க.
ஸோ அவங்க 2 பேரும் ஒரு ஜூஸ் ஷாப்ல இருக்காங்க. ஸோ மாக்கோ வந்து உன்னோட அம்மா வந்து உன்னை சீக்கிரம் வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அயனோ வந்து எனக்கு உங்க கூட இருக்கிறதுக்கு தான் விருப்பம் அப்படின்னு சொல்றப்ப மாக்கோ வந்து கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா முறைச்சுக்கிருக்காங்க. ஸோ அதே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் வந்து மாக்கோவோட பிளான் வந்து உங்க மகளை கொலை பண்றது தான், அதனால தான் மோட்டோ வந்து டிசி மாக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கான அர்த்தம் இந்த கொலை வந்து ரிப்பீட் ஆகுன்றது தான். உடனடியா நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில போறாங்க. ஸோ ஒவ்வொரு திசையிலேயே வந்து அயனோவை வந்து தேடிக்கி இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் தேடியும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அதே சமயம் சுகுமோ வந்து மாக்கோ எதுக்காக என்னோட ஹஸ்பண்டை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்றப்ப சொன்னி கானன் வந்து அந்த பேஸ்மெண்ட்ல பிளாக் கலர் ஹேட் போட்டிருந்த நபருக்கும் மாக்கோவுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோமோச்சி வந்து என்னது கினோசிட்டாவா, ஆனா அவர் இறந்து போய் 14 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப கசுமி வந்து ஆமா ஒரு தடவை மாக்கோ வந்து கினோசிட்டாவோட போட்டோவை வந்து கட்டி பிடிச்சு அழுதுக்கு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு அயோனோவை தோல்ல தூக்குனபடி மாக்கோ வந்து சேர்ந்துடுறாங்க. சோனி சுகுமோ வந்து அயோனோவை வாங்கிடுறாங்க. சோனி மாக்கோ வந்து சோ அப்ப என்ன பத்தின விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இது எல்லாம் பண்ணது இறந்து போன என்னோட அண்ணன் கினோசிட்டாக்காக தான். போட்டோ தான் என்னோட அண்ணனோட புகழ்ச்சி மேல பொறாமப்பட்டான். எனக்கு ஃபேமிலின்னு இருந்த ஒரே நபரும் என்னோட அண்ணன் மட்டும்தான். அவர் வாட்டர்ல மூழ்கி ட்ரைனிங் எடுக்கிற சமயத்துல கை விலங்குல ஏதோ ஒரு விஷயத்த மாத்தி ஓபன் செய்ய விடாம லாக் பண்ணிட்டான், அதனால தான் அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதுக்கு நீ பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஸ்டூடெண்டா வந்து சேர்ந்தியா அப்படின்னு சொல்றப்ப மாக்கோ வந்து ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. சரியா என்னோட 7வது பிறந்தநாள் அப்பதான் என்னோட அண்ணன் என்னை விட்டு போனான், அதே வழி அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன். அவனுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணது நான் தான். அயனவையும் கொலை பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன், பட் ஆனா அவளோட அப்பா செஞ்ச தப்புக்கு அவளை கொலை பண்ண வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றப்ப கசுமி வந்து பட் ஆனா நீ கினோசிட்டோவோட சிஸ்டர் தான்ன்றது மோட்டோக்கு முன்னாடியே தெரியும், நீ போட்டோவை கட்டி பிடிச்சு அழுத விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன், பட் ஆனா அவர் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மாக்கோவை வந்து போலீஸ் டீம்ல வந்து சரண்டர் பண்ணிடுறாங்க. அதே சமயம் நம்ம மோரிசன் ரான் கானன் வந்து வீட்டுக்கு போய்க்கிருக்காங்க. ஸோ நீ மோரிசன் வந்து மணி 12 எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஐயோ சமையல் பொருட்களை வந்து நான் வாங்க மறந்துட்டேனே, சரி அப்பா நீங்க போய்க்கிருங்க நானும் கானனும் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய்க்கிருக்காங்க. ஸோ நீ கானன் வந்து ரான் இப்போ நம்ம எதுக்கு இந்த பாதையில போய்க்கிருக்கோம், இங்க எந்த ஸ்டோருமே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரானும் கானனும் வந்து சினிச்சி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுறாங்க. ஸோ நீ ரான் வந்து உன்னோட வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ என்ன சொல்ற, இது வந்து சினிச்சியோட வீடு தானே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீ நடிச்சது போதும் சினிச்சி அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீ என்ன சொல்ற ரான் வந்து நீ கேஸை சால்வ் பண்ற விதம் சினிச்சியோட பல திறமைகள் உங்ககிட்ட இருக்கதை நான் பார்த்துருக்கேன், நீ கண்டிப்பா ஆகாசா கொடுத்த ட்ரக்னால தான் இப்படி இருக்கணும், நீ இவ்வளவு நாள என்கிட்ட தூங்கி குளிச்சு என்னை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் வசமா மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதை நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து கானனோட கண்ணாடியை வந்து ரிமூவ் பண்ணிடுறா. அதுக்கு ப்ரூஃப் உன்னோட முகம் தான், உன்னோட முகம் சினிச்சி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு சினிச்சியோட அம்மா யுகிகோ கூட வந்து சேர்ந்துடுறாங்க. நீங்க இந்த நைட் டைம்ல என்னோட வீட்டுக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அம்மாக்கு தன்னோட பையனை கண்டிப்பா அடையாளம் தெரியும், நீ வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நம்ம கானனை தூக்கி காட்டிக்கிருக்கா. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அட இது கானனாச்சே, இவன் என் தாத்தாவோட அண்ணன் மகளோட கசின் அங்கிளோட பேரன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து பட் ஆனா இவன் ஆகாசாவோட சொந்தக்காரன் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப சொன்னி யுகிகோ வந்து ஆகாசாவும் எங்களோட தூரத்து சொந்தம் தான் அப்படின்னு சொல்றப்ப ஏய் கானன் உன்னோட அம்மாவோட பேரு வந்து ஃபுமியோ தானே அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஒரு சின்ன பையனால எப்படி கேஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து கானன் வந்து சினிச்சி கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், அதனால அந்த திறமைகள் அவனுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரான் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கி இருக்கான். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம சினிச்சி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து நினைச்சு பார்த்துக்கு இருக்கா. சொன்னி ரான் வந்து ஓ சாரி கானன் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து சாரி ரான் நான் ஒரு 2-3 நாள் இங்கே தான் இருக்க போறேன், அதனால கானன் என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து சரி பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயம் கானன் வந்து அம்மா இங்க நீங்க எதுக்கு வந்தீங்க, அப்பாட்ட சண்டை போட்டுட்டு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து இல்ல உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து ஆகாசாட்ட சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன், நீ ரானோட சேர்ந்து குளிச்சியாமே, இந்த விஷயம் மட்டும் ரானுக்கு தெரிஞ்சிருந்தா கராத்தே மூலியமா ஒரு குத்து விட்டுருப்பா, அப்புறம் உன்னோட நிலைமை யோசிச்சு பாரு, நான் உன்னோட
அப்பா கிட்ட கூட சொல்லாம இங்க உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட டோரை ஓபன் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. சோ அடுத்த நாள் காலையில பாத்துக்கிட்டீங்கன்னா யுகிகோ அப்புறம் கானன் வந்து பைக்ல பயங்கர ஸ்பீடா போய்க்கு இருக்காங்க. சொன்ன யுகிகோ வந்து நான் ஜப்பானுக்கு வந்தது ஒன்ன மட்டும் பாக்குறதுக்கு இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யுகிகோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்களோட பேர் வந்து ஹிரோமி யாபுச்சி. ஏய் யுகிகோ, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, யுசாக்கோ அப்புறம் சினிச்சில எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, இதோ இவன் என்னோட 2வது பையன் பேரு வந்து கானன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வயசானவர் வராரு. அவர் வந்து ஹிரோமியோட சித்தப்பாவா இருக்காரு. சொன்னி ஹிரோமி வந்து சித்தப்பா இவளை உங்களுக்கு தெரியுதா, சின்ன வயசுல உங்க கூட விளையாடுவாளே அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அவரோட பேரு பாத்துக்கிட்டீங்கன்னா யோசிஃபுசா யாபுச்சி. சொன்ன அந்த நபர் வந்து நான் பாதி காலம் பிரேசிலே இருந்தனால எனக்கு எந்த ஞாபகம் இல்ல, சரி நான் இங்க இருந்து போறேன், ஏய் கார்லஸ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய்க்கிருக்காரு. சோ அந்த நபர் வந்து யோசிஃபுசாவோட பிரேசில் ஃப்ரெண்டா இருக்காரு. சொன்ன ஹிரோமி வந்து சித்தப்பா அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அந்த நபரை கூட்டிட்டு வந்தாரு. ஏய் யுகிகோ, அவரை பார்த்தா என்னோட சித்தப்பா மாதிரி தான் தெரியுதா அப்படின்னு சொல்றப்ப சொன்ன யுகிகோ வந்து நான் சின்ன வயசுல அவர் கூட விளையாண்டனால அவரோட முகம் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, ஆமா நீ ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து அவர் பிரேசில்ல இருந்து வந்து 3 நாள் தான் ஆகுது, அவர் மேல எங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அவர் வந்து உன்னோட அப்பாவோட தம்பி தானே, உங்க அப்பா கிட்ட கேட்டா விஷயம் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்றப்ப ஹிரோமி வந்து அதுக்கு வாய்ப்பில்லை, என்னோட அப்பா வந்து போன மாசம் கேன்சர்ல வந்து இறந்து போயிட்டாரு, என்னோட அம்மாவும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, என்னோட சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் இப்ப ரீசன்ட் டேஸ்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து உங்களுக்கு ஏன் அவர் மேல சந்தேகம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் சொத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வராரு. அவர் வந்து ஹிரோமியோட ஹஸ்பண்டா இருக்காரு. அவரோட பேர் வந்து கிடிகாசு யாபுச்சி. எல்லாம் மாமாவோட வாரிசுகளுக்கு வர சொத்துக்களை வாங்குறதுக்காக தான். அவருக்கு பல ஏக்கர் நிலம் இருக்கு, பட் இருந்தாலும் மாமாவோட உயில் வாசிக்கும் போது இல்லாத நபர்களுக்கு ஒரு எண்ணு கூட வழங்கக்கூடாதுன்னு உயில இருந்ததா வக்கீல் சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப யுகிகோ வந்து அவன் எப்போ உயில் வாசிக்க போறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு நபர் வந்து நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு அந்த கிழவனோட உண்மையான முகம் வெளியில வரத்தான் போகுது அப்படின்னு சொல்லிக்கு இருக்கான். அவர் வந்து ஹிரோமியோட தம்பியா இருக்காரு. அவரோட பேர் வந்து யோசி யுகி யாபுச்சி. ஸோ பக்கத்துல இருந்து ஒரு லேடி வர்றாங்க, நமக்கு வர அந்த கொஞ்சம் ஷேரையும் அபகரிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து கெய்கோ. அவங்க வந்து யோசி யுகியோட ஒய்ஃபா இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, நமக்கு பெரிய ஷேர் வரும் இறந்து போன யோசி சிகாவோட அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அவங்க வந்து இறந்து போன யோசி சிகாவோட செகண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து மச்சிகோ. சொன்ன யோசி யுகி வந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்ன இங்க இருக்கிற எல்லாருமே பணம்னு இப்படி அலையிறாங்களே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து யோசிஃபுசாவோட பழைய போட்டோஸ் கிடைக்குதான்னு தேடிக்கி இருக்காங்க. சொன்ன கானனுக்கு வந்து ஒரு போட்டோ கிடைச்சிடுது. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யோசிஃபுசாவோட யுகிகோவும் ஹிரோமியும் இருக்கிற ஃபோட்டோ வந்து கிடைக்குது. ஸோ நீ கிடிகாசு வந்து பட் ஆனால் இதில் அவர் ரொம்ப எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப கெய்கோ வந்து பத்தாததுக்கு அவர் தொப்பி வேற போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது ஹிரோமி வந்து யுகிகோ உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த பேஸ்பால் டோர்னமெண்ட் நடந்துக்கு இருக்கும் பொழுது அப்போ சித்தப்பா ஓடும் பொழுது அவரோட காலில் அடிபட்டு நிறைய தையல் கூட போட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து அப்போ இன்னமும் அவர் காலில் தழும்பு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து பார்ட் 2 வீடியோவில் எண்டிங்கோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.